கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. பிரியமானவர்களே, மறுபடியும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Indeed, it's a great joy to see you all once again. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற விஷயம், கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்விலே என்ன செய்கிறது. Even today we are going to meditate upon what the work of the word of God. கர்த்தருடைய வசனம் ஏன் சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது? Why the word of God is preached in the church. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? Why the word of God is so important for every single person. காரணத்தை மிகவும் மிகவும் அழகாக யாக்கோபு பேசுகிறார். In a beautiful way, the reason for that is given in James. யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். You can see that in James chapter 1 verse 18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். Of his own will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures. சபைகளில் ஏன் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது என்றால், வசனம் நம்மை ஜெனிப்பிக்க வைக்கிறது. Why the word of God is preached in churches? Simply because it is begetting us by the word of God. நாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாய் இருந்தாலும், இன்னொரு மிக முக்கியமான காரணம், ஜெனிப்பிக்கப்பட்ட நாம் சபைகளில் முதற் பலன்களாக ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். Because of his will begat he us with the word of truth, that we should be a kind of first fruits of his creatures. சபைகளில் முதற் பலனாய் மாற வேண்டும். We should be the first fruits in the church. சபைகளில் நாம் தலையீற்றுகளாய் மாற வேண்டும். In the church we should be the firstborn. சபைகளில் நாம் முதற் பேரானவர்களாய் மாற வேண்டும். In the church we should be the first person. அப்படி மாறுவதற்காகத்தான் தேவன் சபைகளில் பிரசங்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். In order for we to be transformed to the first fruit, God is having, or else God has kept the word of God in church. சபைகளில் ஒரு தேவப்பிள்ளை முதற் பலனாய் மாறினால் அவங்கள் வாழ்வுக்கு என்ன நடக்கும், முதற் பலனாய் மாறவில்லை என்றால் அவர்கள் ஜீவிதத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand what is the blessing that if we are transformed as the first fruits, if not, what will happen. எபிரெயர் 12வது அதிகாரம் 23வது வசனம். We need to read Hebrews chapter 12 verse 23. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. To the general assembly and church of the firstborn which are written in heaven. பரலோகத்தில் யாருடைய பெயர்களை தேவன் எழுதி வைக்கிறார் என்றால், இந்த முதற் பேரானவர்களுடைய பெயரை. Whose name are written in heaven is simply the firstborn in the church. அப்ப சபைகளில் அநேக நபர்கள் வருகிறார்கள், ஆனால் எல்லாரும் முதற் பேரானவர்கள் அல்ல. Many people are coming to the church of God, but not everybody are the firstborn. சத்திய வசனம் யாருடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு அவர்களை முதற் பேரானவர்களாக முதற் பலனானவர்களாக மாற்றுகிறதோ அவர்கள்தான் பரலோக சபைகளில் பேர் எழுதப்பட்டவர்கள். The one in whose heart the word of God is just moving around and just transforming them, only they can be the firstborn in the church. ஒரு தேவப்பிள்ளையுடைய இருதயத்தில் வசனம் இருக்கணும். In a child of God, in his heart the word of God should be there. வசனம் இருந்தால் அவர்கள் சபைகளில் முதற் பேரானவர்களாய் மாறுகிறார்கள். If you have word of God in your heart, you will become the firstborn in the church. அந்த வசனமே அவனை முதற் பேரானவர்களாய் மாற்றும். Only the word of God can transform him as the firstborn. முதற் பேரானவர்களுடைய குணாதிசயம் என்ன? We just need to know what are the characteristics of the firstborn. ரோமர் 16வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். We can turn to Romans chapter 16 verse 4 and 5. இங்கே நாம் ஸ்தோத்திரம் எப்பனேத் என்கிற ஒரு மனுஷனை அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துகிறதை நாம் வாசிக்கலாம். Here we can see a person named Epaphras, and Paul is just praising them. 5வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். In the 5th verse you can see, salute my beloved Epaphras, who is the firstborn of Achaia unto Christ. இந்த எப்பனேத் எப்படி முதற் பலனானவராய் எப்படி மாறினார் என்றால் 4வது வசனத்திலே சொல்கிறது, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள்.
You need to know how this Epaphras became the firstborn, simply because you can read in verse 4 that he just laid down his neck for the life. யார் சபைகளில் முதற் பேரானவர்கள் என்றால் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டுகிறவர்கள். Who is the firstborn is the one who shows zealous for the Christ. கர்த்தருக்காக சாகிறதற்கும் ஆயத்தமாகிறவன். Who is ready to even lay down his life for Christ is the firstborn. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக முதல்ல வாழணும், அதற்கடுத்து நீ கர்த்தருக்காக சாகணும். First you need to live for Christ, then even die for Christ. கர்த்தருக்காக உன்னால் வாழவே முடியவில்லை என்றால் நீ எப்படி கர்த்தருக்காக சாவாய்? If you can't even live a life for Christ, then how can you die for him? ஆனால் எப்பனேத் அப்படி அல்ல, கர்த்தருக்காக வாழ்ந்தார், கர்த்தருக்காக சாகவும் ஆயத்தமாயிருந்தார். But Epaphras was not like that. He was living for Christ and even laid down his life for Christ. இந்த வைராக்கியத்தை எது எப்பனேத்தோட வாழ்க்கையில செய்தது என்றால் கர்த்தருடைய வசனம். What made this transformation in the life of Epaphras is the word of God. அப்பாவோட வசனம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும்போது ஏசப்பாவுக்காக வாழணுங்கிற வைராக்கியத்தை உண்டாக்கும். அவருக்காக மரிச்சாலும் அதற்கும் நான் தயாரா இருக்கிறேங்கிற வைராக்கியத்தை உருவாக்கும். If we are begotten by the word of God, then we will have the zealous that we need to live for Christ or even die for him. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேவானுடைய வீட்டாரை முதற் பலன் என்று பேசுகிறார். Even in 1 Corinthians chapter 16 verse 15, Apostle Paul is speaking about the firstborn. ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள். Stephanus was the first fruit of Achaia. அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள். That they have addicted themselves to the ministry of the saints. கர்த்தருடைய ஊழியத்திற்கு, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். The one who is addicted to the church and to the saints of God is the firstborn. அப்ப சபைகளில் ஒரு தேவப்பிள்ளை யார் முதற் பலனானவர்கள் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு வேலை செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஸ்தோத்திரம், அதுக்கு அப்படியே தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். Who is firstborn in the church is the one who is addicted to the servants of God and obey the words as such. முதலில் நீங்கள் உங்கள் வீடுகளில் வேலை செய்கிறீர்களா? First of all, are you doing your job in your home? வீட்டிலேயே நம்முடைய பிள்ளைகளால ஸ்தோத்திரம் வேலை செய்ய முடியலன்னா சபைகளில் வந்து எப்படி வேலை செய்ய முடியும்? If you are unable to do your household work, then how can you do the God's work? கர்த்தருடைய சபைகளில் ஊழியக்காரங்கள், பரிசுத்தவான்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்க்கிறவர்கள் தான் சபைகளில் முதற் பலன்களானவர்கள். The one who just like that hearken to the servants of God and obey the words and do it are the first fruits. இந்த கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கீழ்ப்படுகிற அனுபவத்தை எது தருகிறது என்றால் சத்திய வசனம். What makes us to obey to the servants of God is simply the word of God. அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் முதற் பலனானவர்கள். இவர்களுக்காகத்தான் பரலோகமே இருக்குது. These people are the first fruit and for them is the heaven. முதற் பலனானவருடைய பெயர்களைத்தான் தேவன் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். The names of the firstborn are written in the heaven. ஆபேல் கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கை செலுத்தினார். Abel just brought the offering to God. காயினும் கர்த்தருக்கென்று ஒரு பலி செலுத்தினார். Cain also brought an offering to God. ஆனால் ஆபேலோ மந்தையின் தலையீற்றை கர்த்தருக்காக செலுத்தினார். But then Abel just brought the best and the first to the God. கர்த்தர் ஆபேலையும் அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். God accepted Abel and this offering. காயினோ முதற் பலனான கனிகளை கர்த்தருக்கு செலுத்தாமல் தனக்கு இஷ்டமானதை கர்த்தருக்குன்னு செலுத்தினான். But Cain then just bring the first things to the God, but as he wished he just brought. அவன் கனிகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு செலுத்தினதுனால அதுல முதற் பலனான கனிகள் இல்லாதபடியினால் தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. He just brought as per his wish and not the first fruits, so God rejected him and his offering. சபையும் அதேதான். சபைகளில் முதற் பலனாய் மாற்றப்பட்டவர்களை தேவன் அங்கீகரிப்பார். Even the church is likewise. The one who is transformed at the first fruit, the God will accept. சபைகளில் நாம் கடைசியா வந்தோம், இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், அது அல்ல பிரியமானவர்களே. வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி முதற் பலனாய் மாற்றப்பட்டவர்கள் தேவனுக்கு உகந்தவர்கள். The duration that you are with the church doesn't matter, but what is the transformation the word of God has done in your life matters a lot. சபைகளில்
சோத்திரம். நாம் சாதாரண மனுஷனைப் போல, சாதாரண நபரைப் போல நாம் ஜீவிக்கலாம். ஆனால் அதை வைத்து பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. We may just come and go in the church and do an ordinary life. With that we can't enter the heaven. வசனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. See how important is the word of God. வசனம் இருக்கிற சபைகளில் ஒரு தேவப்பிள்ளை இருக்கணும். A child of God should be in a church where it is filled with the word of God. வசனம் இருக்கிற சபைகளுக்கு நீங்கள் செல்லுங்கள். You go to a church where it is filled with the word of God. அந்த வசனம் உங்களை முதற் பலனானவர்களை மாற்றும். That word of God will transform you to the firstborn. அந்த சபை உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். That church will take you to the heaven. சந்தோஷத்திற்காக, பாடல்களுக்காக, ஸ்தோத்திரம், ஜாதிக்காக போகிற கூட்டங்கள் உண்டு. There are many people who just go for joy and dance and even for caste to various churches. ஆனால் வசனத்துக்காக செல்லுகிற விசுவாச பிள்ளைகள் முதற் பலன்கள் தான். But the one who go in search of the word of God to the church is the first fruits. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருக்காக செலுத்தப்படுகிற அனைத்து பலிகளுமே முதற் பலனான பலிகள் தான். Whatever we offer at the altar of God, everything is the first thing. கோதுமையினுடைய முதற் கதிர்களை எடுத்து கர்த்தருக்கு செலுத்தினார்கள். We are just going to present the first floor of wheat to God. ஸ்தோத்திர. கனிகளில் முதற் பழுத்த கனிகளை கர்த்தருக்கு செலுத்தினார்கள். The first fruits they offered to God. பிறந்தவைகளில் முதற் பலனானவர்களை, தலையீற்றுகளை கர்த்தருக்கு செலுத்தினார்கள். The firstborn children were dedicated to God. பிள்ளைகளில் முதற் பிறந்த பிள்ளைகள் கர்த்தருக்குரியவர்கள். Even the firstborn are the children of God. வசனத்தை உடையவன் தான் சபைகளில் முதற் பலன். The one who is having the word of God is the first fruit. அதற்காகத்தான் கர்த்தர் சபைகளிலே வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். That is why God is just sending his word throughout the church. வசனத்தை நீ கேட்டு முதற் பலனாய் மாறு. Just listen to the word of God and be transformed as a first fruit.